வரலாற்று புத்தகங்களில் ராஜாக்களின் பெயர்கள் நிறைய இருக்கும். போரில் வென்றவர்கள், ஆட்சியை விரிவுபடுத்தியவர்கள், நாட்டை காப்பாற்றியவர்கள், அவர்களின் பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கேள்வி, அந்த ராஜாக்களின் பின்னால் யார் இருந்தார்கள்? ஆபத்து வரப்போகிறது என்று முன்னமே உணர்ந்தவர்கள் யார்? போரில் தோல்வி நிச்சயம் என்று தெரிந்தபோது வெற்றிக்கான வழியை தேடியவர்கள் யார்? பல நேரங்களில் அது ஒரு பெண். வரலாறு அவர்களை அதிகம் பேசவில்லை. ஆனால் அவர்களின் அறிவும் தந்திரமும் ஒரு நாட்டின் விதியை மாற்றியது. இன்று தொடங்கும் இந்த தொடரில் நாம் பார்க்க போவது வரலாறு மறைத்த பெண் சாணக்கியர்களின் உண்மை கதைகள். அதில் முதல் கதை ஒரு ராணி பற்றியது. கணவரை இழந்தார், ஆட்சியை இழந்தார், அரண்மனையை இழந்தார். ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. அவர் எடுத்த சத்தியம் ஒன்று: நான் திரும்பி வருவேன், என் நாட்டை மீண்டும் காப்பாற்றுவேன். அந்த ராணி யார் தெரியுமா? வேலு நாச்சியார். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு பெண் எப்படி தந்திரத்தால் ஒரு பேரரசை மீண்டும் எழுப்பினாள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சிவகங்கையில் பிறந்தவர் வேலு நாச்சியார். சிறு வயதிலேயே வாழ்வீச்சு, குதிரை சவாரி மற்றும் போர் தந்திரம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றார். அவர் ஒரு அரசி மட்டுமல்ல, அறிவும் தைரியமும் இணைந்த தலைவி. ஆனால் ஆங்கிலேயர்கள் அந்த நாட்டை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தனர். போரின் நிழல் மெதுவாக நாட்டை சூழ்ந்து கொண்டிருந்தது. சிலர் இதை சாதாரண செய்தி என்று எடுத்துக்கொண்டனர். ஆனால் ராணி மட்டும் அமைதியாக கவனித்தார். அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. போர் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் உடனே வீரர்களை தயாராக வைத்தார். ஆனால் எதிரியின் தாக்குதல் அவர்கள் நினைத்ததை விட வேகமாக வந்தது. அது விடியற்காலை. அரண்மனை இன்னும் தூக்கத்தில் இருந்த நேரம். திடீரென வெடிப்பு சத்தம், கதவுகள் உடையும் சத்தம், வீரர்கள் ஓடும் சத்தம். எதிரி படைகள் எச்சரிக்கை இல்லாமல் அரண்மனையை சூழ்ந்துவிட்டன. என்ன நடக்கிறது என்று புரியும் முன் போர் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டது. ராஜா வீரமாக எதிர்த்தார். ஆனால் எதிரி எண்ணிக்கை அதிகம். சுற்றி வளைக்கப்பட்டார். அந்த போரில் சிவகங்கை ராஜா உயிரிழந்தார். அந்த செய்தி அரண்மனை முழுக்க பரவியது. அனைவரும் கலங்கினர். இப்போது எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் அந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு பெண் அமைதியாக ஒரு முடிவெடுத்து கொண்டிருந்தார். அவர் அழவில்லை, அவர் சிதறவில்லை, அவர் உள்ளுக்குள் எரிந்தார். இது முடிவல்ல, ஆரம்பம். அரண்மனை முழுவதும் குழப்பம். எதிரி வீரர்கள் உள்ளே நுழைந்து கொண்டே இருந்தனர். வீரர்கள் பலர் விழுந்தனர். எல்லோரும் ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள்: ராணி உடனே தப்பிக்க வேண்டும். அந்த தருணத்தில் வேலு நாச்சியார் தன் குழந்தையை கையில் எடுத்தார். ஒரு நிமிடம் அரண்மனையை திரும்பி பார்த்தார். அந்த பார்வையில் துக்கம் இருந்தது, கோபம் இருந்தது. ஆனால் அதைவிட ஒரு சத்தியம் இருந்தது. இருளின் பாதுகாப்பில் அவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். பல ஆண்டுகள் அவர் காட்டில் மறைந்து வாழ்ந்தார். அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பழி தீர்க்கும் தீ எரிந்து கொண்டே இருந்தது. அந்த இரவு ஒரு அரசி நாட்டை இழந்தாள். ஆனால் ஒரு தந்திர போராளி பிறந்தாள். அரண்மனையின் ஆடம்பரம், அரச வாழ்க்கையின் பாதுகாப்பு அனைத்தும் ஒரே நாளில் மறைந்துவிட்டது. இப்போது ராணி வேலு நாச்சியார் காட்டின் நடுவில் மறைந்து வாழ வேண்டிய நிலை. இரவில் மட்டும் பயணம், பகலில் மறைந்து இருப்பது. எதிரி வீரர்கள் எங்கும் தேடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் பிடித்தால் கதை அங்கேயே முடிந்து போயிருக்கும். ஆனால் இந்த கடினமான நாட்களில் கூட ராணி ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்தார்: எப்படி என் நாட்டை மீண்டும் காப்பாற்றுவது? அவர் தன்னுடன் இருந்த நம்பிக்கைக்குரியவர்களை அழைத்து அமைதியாக ஒரு வேலையை தொடங்கினார். காட்டுக்குள் மறைந்து வாழ்ந்தாலும் ராணி தனியாக இல்லை. அவரை மறைமுகமாக ஆதரித்தவர்கள் இருந்தார்கள். சில வீரர்கள் ரகசியமாக வந்து சேர்ந்தார்கள். சில கிராம மக்கள் உணவும் தகவலும் கொண்டு வந்து உதவினார்கள். மெல்ல ராணியை சுற்றி ஒரு சிறிய படை உருவாக ஆரம்பித்தது. அவர்கள் எல்லோரும் ஒரே காரணத்திற்காக வந்தார்கள்:
நம் நாட்டை மீண்டும் காப்பாற்ற வேண்டும். ராணி ஒவ்வொருவருடனும் பேசினார், அவர்களுக்கு தைரியம் கொடுத்தார். ஆனால் அவர் தெரிந்து கொண்டார், இந்த சிறிய படையால் மட்டும் எதிரியை வெல்ல முடியாது. அவருக்கு இன்னும் பெரிய உதவி தேவை. அதற்காக அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். நேரடியாக போராட முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். அதனால் சக்தி வாய்ந்த கூட்டணியை தேடி பயணம் மேற்கொண்டார். அவரது தைரியம் பலரையும் கவர்ந்தது. படை, ஆயுதம் மற்றும் பயிற்சி ஆகிய உதவிகள் அவருக்கு கிடைத்தன. காட்டின் உள்ளே ஒரு புதிய படை உருவானது. ஆண்களோடு பெண்களும் இணைந்து பயிற்சி பெற்றார்கள். அந்த பெண்களில் ஒருவர் குயிலி. ராணிக்காக உயிரையே அர்ப்பணிக்க தயார் என்ற உறுதியுடன் இருந்த வீராங்கனை. பல ஆண்டுகள் காத்திருந்த பிறகு இப்போது ராணி வேலுநாச்சியாரின் படை தயாராகிவிட்டது. வீரர்கள் பயிற்சி பெற்றிருந்தனர். கூட்டணி வலுவாக இருந்தது. மக்களின் நம்பிக்கை திரும்பி வந்தது. இப்போது ஒரே கேள்வி, எப்போது தாக்குவது? ராணி தனது முக்கிய தளபதிகளை அழைத்தார். எதிரியின் பலம், பலவீனம் அனைத்தும் விவாதிக்கப்பட்டது. ஒரு உண்மை எல்லோருக்கும் புரிந்தது. எதிரியின் கோட்டையை உடைக்காமல் போரில் வெற்றி பெற முடியாது. ஆனால் அந்த கோட்டை மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்டது. அப்போது ராணி ஒரு ஆபத்தான தந்திரத்தை முன்வைத்தார். அதை கேட்டவர்கள் சில நிமிடம் பேச முடியாமல் இருந்தார்கள். ஏனெனில் அந்த திட்டம் வெற்றி பெற்றால் போர் முடியும், தோல்வி அடைந்தால் அனைத்தும் முடியும். எதிரி கோட்டை மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்டது. வெளியில் இருந்து தாக்கினால் பல வீரர்கள் உயிரிழக்க நேரிடும். அதனால் ராணி ஒரு வித்தியாசமான திட்டத்தை யோசித்தார். வெளியில் இருந்து தாக்க வேண்டாம், உள்ளே நுழைந்து தாக்க வேண்டும். அதற்காக சில வீரர்கள் சாதாரண மக்களைப் போல வேடமிட்டு கோட்டைக்குள் செல்ல திட்டமிடப்பட்டது. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, எதிரிகள் கவனிக்க கூடாது. ஒரு முறை உள்ளே சென்று விட்டால் அங்கிருந்தே தாக்குதல் ஆரம்பிக்க முடியும். இந்த திட்டம் மிகவும் ஆபத்தானது. பிடிபட்டால் உடனே மரணம். ஆனால் ராணியின் வீரர்கள் தயங்கவில்லை. ஏனெனில் இது அவர்கள் நாட்டை மீட்டெடுக்க கிடைத்த ஒரே வாய்ப்பு. எதிரியின் ஆயுத கிடங்கை அழிக்காமல் வெற்றி சாத்தியமில்லை என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஆபத்தான பணியை குயிலி ஏற்றுக்கொண்டார். அவர் உயிருடன் திரும்ப முடியாது என்பதை அறிந்திருந்தார். குயிலி தன் உயிரை அர்ப்பணித்து ஆயுத கிடங்கை அழித்தார். எதிரி படைகள் குழப்பத்தில் சிக்கின. அந்த ஒரு நிமிடம் கோட்டையின் பாதுகாப்பு முற்றிலும் சிதறியது. அந்த தருணத்திற்காகவே ராணி பல ஆண்டுகள் காத்திருந்தார். வெளியில் தயாராக இருந்த படைக்கு அறிகுறி கொடுக்கப்பட்டது. வீரர்கள் முழக்கம், வாள்கள் மோதும் சத்தம். அந்த நேரத்தில் படையின் முன்னிலையில் ஒரு குதிரை வேகமாக நுழைந்தது. அதில் இருந்தவர் ராணி வேலுநாச்சியார். அவரை போர்க்களத்தில் பார்த்ததும் வீரர்களின் தைரியம் இரட்டிப்பானது. பல ஆண்டுகள் துன்பப்பட்ட மக்கள் அந்த நாளில் பழி தீர்க்க போராடினார்கள். ராணி பின்னால் நின்று கட்டளை கொடுக்கவில்லை. அவர் நேரடியாக போரில் ஈடுபட்டார். ஒவ்வொரு அடியும் இழந்த நாட்டை மீட்கும் அடியாக இருந்தது. எதிரி படைகள் மெதுவாக பின்வாக்கத் தொடங்கின. ஆனால் போர் இன்னும் முடியவில்லை. கோட்டையின் மையம் இன்னும் அவர்களிடம் இருந்தது. அதே நேரத்தில் ராணி தனது வீரர்களை நோக்கி சொன்னார், இது நம் நாட்டை மீண்டும் பெறும் கடைசி தருணம். அந்த வார்த்தை வீரர்களின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. முழக்கத்துடன் அவர்கள் இறுதி தாக்குதலுக்கு சென்றனர். கடுமையான மோதல். சிவகங்கை மீண்டும் ராணியின் கட்டுப்பாட்டில் வந்தது. மக்கள் மெதுவாக அரண்மனைக்குள் திரும்ப தொடங்கினார்கள். சில நிமிடங்களில் எதிரி படை உடைந்து ஓடத் தொடங்கியது. அந்த தருணத்தில் பல ஆண்டுகளாக இழந்த ராஜ்யம் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த நாளில் ராணி வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையில் அமர்ந்தார். அவரை பார்த்த மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார்கள். ஆனால் அவரது மனதில் வெற்றி பெருமை மட்டும் இல்லை, போரில் உயிரிழந்த வீரர்கள் நினைவு, தியாகம் செய்த குயிலியின் நினைவு அனைத்தும் மனதில் வந்தது. அவர் அமைதியாக ஒரு முடிவு எடுத்தார். அவர் வீரர்களை கௌரவித்தார். போரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவி செய்தார். அவரது ஆட்சி பழி தீர்த்த ராணி ஆட்சி மட்டும் இல்லை, மக்களை காப்பாற்றும் ஆட்சி ஆனது. குயிலியின் தியாகத்தை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்று முடிவு செய்தார்.
அந்த வீராங்கனையின் பெயர் எப்போதும் நினைவில் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் ராணியின் வாழ்க்கை இன்னும் ஒரு பெரிய பாடத்தை உலகிற்கு சொல்லப் போகிறது. ராணி வேலு நாச்சியாரின் வாழ்க்கை ஒரு போர்க்கதை மட்டும் அல்ல, அது ஒரு பெண் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக மாற முடியும் என்பதை உலகிற்கு காட்டிய கதை. மக்களின் குடும்பத்தில் ஒருவராக மாறிவிட்டார். பல குழந்தைகளுக்கு அவரது கதை துணிச்சலை கற்றுக் கொடுத்தது. பல பெண்களுக்கு அவர் வாழ்க்கை தைரியம் கொடுத்தது. இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இவ்வளவு பெரிய போராட்டம் செய்த ராணி, அவரது பெயர் ஏன் எல்லோருக்கும் தெரியவில்லை? அந்த காலத்தில் எழுதப்பட்ட வரலாறுகள் பல நேரங்களில் வெளிநாட்டவர்களின் பார்வையில் எழுதப்பட்டவை. அவர்கள் தங்கள் வெற்றியை மட்டுமே பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு எதிராக போராடியவர்களின் கதைகள் பல இடங்களில் மறைந்து போனது. அதனால் ராணி வேலு நாச்சியார் போன்ற பல வீரர்களின் கதைகள் மக்களின் வாய்மொழி கதைகளாக மட்டுமே வாழ்ந்து வந்தன. ஆனால் இப்போது அந்த கதைகள் மீண்டும் வெளிவரத் தொடங்குகின்றன. அடுத்த தலைமுறைக்கு இந்த உண்மை கதைகள் சொல்லப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, ராணி வேலு நாச்சியாரின் வாழ்க்கை ஒரு பழைய வரலாறு மட்டுமல்ல, அது இன்றும் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இழந்துவிட்டோம் என்று தோன்றும் தருணம் வரும். நம்மை சுற்றி இருந்தவர்கள் விலகி போகலாம், நாம் தனியாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அந்த நேரமே ஒரு புதிய தொடக்கம் ஆகலாம். ராணி எல்லாம் இழந்த பிறகுதான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறினார். அவர் காட்டியது தோல்வி என்பது முடிவல்ல, அது புதிய திட்டத்தின் ஆரம்பம். வேலு நாச்சியார் வென்றது ஒரு போர் மட்டுமல்ல, பயம் மீது வெற்றி, தோல்வி மீது வெற்றி, நம்பிக்கை இழந்த மனசுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த வெற்றி. ஒரு பெண் என்னால் முடியும் என்று நினைத்த அடுத்த தருணமே புதிய வரலாறு தொடங்கும் தருணம். இந்த கதையை முழுவதும் பார்த்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள், ராணி. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.